அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற பாமகவின் சோழமண்டல வன்னியர் சங்க மாநாட்டில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு எங்கிருந்தோ வந்தவரை வெற்றி பெற வைத்துள்ளீர்கள் என மயிலாடுதுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாவை மறைமுகமாக தாக்கி பேசினார். சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்கே போட்டியிட்டார். ஆனால் அவரை விட்டு சென்னையிலிருந்து யாருன்னு கூட தெரியாது. இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை 3 லட்சம் ஓட்டு 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீர்களே, உங்களுக்கு என்னதான் நாங்க செய்யணும்? அப்புறம் அன்புமணி ராமதாஸின் இந்த பேச்சுக்கு மயிலாடுதுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் தம்மை பற்றி அன்புமணி பேசியதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத சென்னையில் இருந்து யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வந்தார் என்றும், தெரியாமல் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள் எனவும் அன்புமணி பேசியது தொடர்ந்து சமுதாய மக்களால் தோற்கடிக்கப்படுகின்ற உங்கள் விரக்தியையும் வயிற்றெரிச்சலையும் உணர முடிவதாக காட்டமாக விமர்சித்திருக்கிறார். சென்னையில் பிறந்து வளர்ந்த தங்கள் மனைவி சௌமியா அன்புமணி மற்றும் நீங்கள் தருமபுரி தொகுதியில் போட்டியிடலாம். சென்னையிலேயே வசித்து இன்று மயிலாடுதுறையில் நிரந்தரமாக குடியேறிய தாம் மயிலாடுதுறையில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் பெரும் குற்றமாகிற அன்புமணிக்கு கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் எம்பி சுதா, உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஒரு நீதி, அடுத்தவர் வீட்டு பெண்களுக்கு ஒரு நீதியா என்றும், இதுதான் நீங்கள் கற்றுக்கொண்ட மற்றும் கற்றுக் கொடுக்கும் சமூக நீதியா என்றும் அன்புமணியை கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கிறார். ஒரு கட்சியை வழிநடத்தும் தலைமை பண்பை தாங்கள் பெறவில்லை என்பதைத்தான் இந்த பேச்சு காட்டுவதாகவும் காங்கிரஸ் எம்பி சுதா காட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் எம்பி சுதாவை விமர்சித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, பெண் என்பதாலேயே அபத்தமான குற்றச்சாட்டுகளை இன்னும் எவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருக்க போகிறீர்கள் என எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாமகவில் யாரும் தொகுதி மாறி போட்டியிடக்கூடாது என்று ஏதேனும் விதி உள்ளதா எனவும் சர்ரமாரியாக கேள்வி எழுப்பினர்.